வணக்கம். ஸ்ரீதரன் இன்ஸ்பிரேஷன்ஸ் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல இருந்து சமீபத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன பையன் வந்துட்டு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்டான். அது என்ன அப்படின்னா, அண்ணா இறப்பு அப்படிங்கிறது வந்து வரமா சாபமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. எதனால் அது கேட்டான்னு தெரியாது, பட் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு விளக்கம் அந்த நேரத்தில் இறைவன் கொடுத்தாங்க, அது கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறமா அதை ஆழ்ந்து யோசிக்கும் போது என்னோட பர்சனல் அனுபவத்தை இங்கே ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. என்னோட அப்பா தவறிட்டாரு. அவருக்கு வந்து தவறும்போது 67 வயசு. அவர் இருக்கணும், அவர் இருந்தால் நிறைய வேலைக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புல நிறைய விஷயங்கள் நடக்கும், இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறைய முயற்சி செஞ்சோம். ஆனால் அவர் தவறிட்டார். எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களுக்கு 95 வயசு. கம்ப்ளீட்டாக வந்து படுத்த படுக்க தான். சாப்பாடுலேருந்து எல்லாமே ஊட்டி தான் விடுவாங்க, பெட்லேயே தான் படுத்துருப்பாங்க, மோஷன்லேருந்து எல்லாமே பெட்டில் தான். ரொம்ப வருஷமாக இருந்தாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷமாக வந்து பெட்லேயே தான் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு எப்படின்னா வித்தியாசமான அனுபவங்கள். அது நல்லா பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை 4 வேளை சாப்பிடுவாங்க. வடை, அப்பளம், எண்ணெய் பொரிச்சது, பொரியல், இந்த மாதிரி வெரைட்டியாக வச்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா என்ன சாப்பாடு அப்படின்ற மாதிரி கத்துவாங்க. சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டு ஒரு மணி நேரத்துலலாம் பசிக்குதுன்னு கத்துவாங்க. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் நிறைய பேர் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருவோம். பசியே எனக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ அந்த பசி எடுத்து நான் சாப்பிட்டேன், பட் ஜீரணமே ஆகலை, நான் வெளியில போறேன் சுத்துறேன், ஜீரணமே எனக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இங்க படுத்த படுக்கையா இருக்காங்க, அது ஒரு ரூம்குள்ள இருக்காங்க, சூரிய வெளிச்சம் கிடையாது, ஃபேன் மட்டும்தான் ஓடுது, லைட்டு கூட அவங்க ஆஃப் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இருட்டா இருக்கணும்னு. அப்படி இருக்கக்கூடிய ஆளு எப்படி ஜீரணம் ஆகுது, அண்ட் தென் மோஷன் ஆகுது, கிளியர், திருப்பி பசிக்குது சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு பயங்கரமான ஆச்சரியம் எங்க எல்லாருக்குமே. இப்போ இந்த பாட்டி வந்து போனா நல்லதுதான், ஏன்னா அவங்களாலையும் முடியல, எங்க அம்மாவாலையும் முடியல, பாத்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது சரி அவங்க கிளம்பிட்டாக்கா, பிரயாணம் ஆயிட்டாக்கா எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆனா அவங்க போகணும்னு எதிர்பார்த்த ஆளு போகல, போகக்கூடாது இருக்கணும்னு எதிர்பார்த்த ஆளு போயாச்சு. இப்போ சமீபத்துல என்னுடைய அத்தை தவறுனாங்க. அவங்க வந்து வீட்டுல கீரை நறுக்கிட்டு இருக்காங்க. நறுக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே தலை கீழே அப்படி தொங்கியாச்சு. அவங்க மருமக மட்டும் உள்ள இருக்காங்க. வந்து என்ன ரொம்ப நேரமா தலை தொங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்கள அப்படி தொட்டாக்கா அப்படியே சாஞ்சிட்டாங்க. என்ன ஒரு இறப்பு பாருங்க, இது வரம் தானே. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதே விஷயம், இதே மாதிரியான இறப்புகள் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா இயற்கையோட வாழ்ந்தாங்க, அன்போடு வாழ்ந்தாங்க. சமீபத்தில் ஒரு கோவில் போயிருந்தேன். அந்த கோவில் சுத்தி பிரகாரம் வரும்போது நிறைய பழங்காலத்து வீடுகள் இருந்துச்சு. எல்லாமே வந்து ஆள் இல்லை, அந்த வீட்டில் ஆள் இல்லை, உடஞ்சி ஒரு மாதிரி ஒட்டடையோட தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டில் வெளியில பார்த்தீங்கன்னா திண்ணை, அவ்வளோ பெரிய திண்ணை, கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் தாராளமாக படுக்கலாம், அவ்வளோ திண்ணை. அந்த திண்ணையில வந்து அந்த காலத்துல ஆட்கள் யாராவது நைட்ல வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வெளியில பழைய சாதமும் வெங்காயமோ ஊறுகாயோ ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்களாம். அப்போ வழிபோக்கருக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா திண்ணையில படுத்து தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அப்படி இயல்பா இயற்கையோட வாழ்ந்து அன்பா யார் வந்தாலும் எப்போ வந்தாலும் சோறு போட்டு பசியாற்றி அவங்கள அனுப்புறவங்களுடைய வாழ்க்கை இயற்கையா இருந்தது, இயற்கையா போனாங்க. எங்க அத்தையும் அப்படிதான். அவங்க வீட்டுக்கு யார் போனாலுமே முதல் விஷயம் சாப்பாடு, வயிறார சாப்பாடு போட்டுருவாங்க, என்ன ஆனாலும் சரி. அன்னைக்கு அந்த டெத் அன்னைக்கு அவ்வளோ பேர் வந்தாங்க. வந்தவங்க எல்லாம் எனக்கு இப்படி சாப்பாடு போடுவிய, அப்படி சாப்பாடு போடுவிய, இது அதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பிரம்மாண்டமான தேர் ரெடி பண்ணி அவ்வளோ பேர் கூட்டத்தோட பிரயாணம் போனாங்க. இந்த மாதிரியான இறப்பை பார்க்கறது அபூர்வம். இந்த மாதிரியான இறப்பு நமக்கு வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேண்டணும். ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே இழுத்துக்கிட்டு 4 பேர் வந்து எடாச்சி எப்படா இது போகும் அப்படின்னு 4 பேர் சொல்லாம
போனோம், உட்கார்ந்தோம், படுத்தோம், தூக்கத்திலேயே போறோம் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு வரம் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் இயற்கை மேல நம்பிக்கை, இறைவன் மேல நம்பிக்கை, அன்பு, எதிர்பார்ப்பு சுத்தமும் இல்லாத ஒரு அன்பு. மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி சேவை அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன வீடியோவும் போடுறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம சர்வீஸ் பண்ணணும். பப்ளிக் யாருக்கு தேவை உதவின்னு கேட்கறாங்களா, தயவு செஞ்சு போய் ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அதுக்காக கடன் வாங்கி கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய தான் வரும். போகும்போது நம்மளால எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. என்னதான் கோடி கோடியா சேர்த்து வச்சாலும் எதுவும் ஆகாது. ஏன்னா நம்ம நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் போறோம். அந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு டைரக்ட் பண்ணவங்களோ, இல்லை ஒரு பெரிய கம்பெனில முதலாளியா இருந்தவங்களோ, ஒரு ஸ்கூல்ல ப்ரொஃபஸரா இருந்தவங்களோ, அவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்துல மணி அடிச்சா சோறு தட்டி அங்க போய் நின்று சோறு வாங்கி சாப்பிடக்கூடிய நிலைமையில அவங்க இருக்காங்க. அப்போ எது முக்கியம் அப்படின்னா அன்பு தான் முக்கியம். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு முக்கியம். அப்போ இந்த அன்பை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்தோம் அப்படின்னா நம்முடைய கடைசி காலம் இறைவன் பார்த்துப்பான். அப்போ அன்போட இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பகிர்ந்துக்கணும்னு ரொம்ப ரொம்ப நாளா ஆர்வத்தோட இருந்தேன். இன்னைக்கு அது வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நன்றி. ஜெய் ஹிந்த்.